அதாவது F-35 என்ற ஒரு அதிநவீன போர் விமானம், 5வது தலைமுறை விமானம். இது அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் ஒன்றிணைந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனம், பிரபலமான லாக்ஹீட் நிறுவனம் சார்பிலே தயாரிக்கப்படுகிறது. இந்த போர் விமானங்கள் என்பது ஒளியை விட அதிவேகத்திலே பறந்து சென்று துல்லியமாக இலக்குகளை தாக்கக்கூடியது. அதே போன்று ஸ்டெல்த் விமானங்கள் என்று கூறுவார்கள், ஸ்டெல்த் வார் ஃபைட்டர்ஸ் என்று கூறுவார்கள் இவற்றை, ஃபைட்டர் ஜெட்ஸ் என்று. ஏனென்றால் இவை ரேடார் போன்ற மின்னணு சாதனங்கள், எலக்ட்ரானிக் சாதனங்கள் எதுவும் கண்ணிலும் படாமல் மறைந்திருந்து தாக்கக்கூடிய சக்தி படைத்தவை என்றுதான் கூற வேண்டும். அது மட்டுமல்லாமல் தொலைதூரத்திலிருந்தே, அருகில் சென்று தாக்க வேண்டிய அவசியம், தொலைதூரத்திலிருந்தே இலக்கை குறிவைத்து அழிக்கும் திறன் கொண்ட இந்த விமானம். இதில் 3 வகையான விமானங்கள் இருக்கின்றன. ஒரு விமானத்தின் விலை 80 கோடியிலிருந்து 110 கோடி வரை இருக்கிறது. அத்தகைய 3வது வகையான விமானம் தான் தற்பொழுது கேரளாவிலே உள்ள இங்கிலாந்தின் போர் விமானம். இங்கிலாந்து கடந்த ஜூன் 14ஆம் தேதி இந்திய பெருங்கடலிலே விமானம் தாங்கி போர்க்கப்பல், இங்கிலாந்தினுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல் இருக்கிறது, அதிலே போர் பயிற்சியை செய்திருக்கிறார்கள். அப்பொழுது இங்கிலாந்தினுடைய பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் கேரியர் ஸ்டிப் குரூப் என்ற அணி இருக்கிறது, ஒரு போர் அணி இருக்கிறது. அந்த போர் படை அணியினுடைய ஒரு விமானம் தான் இந்த F-35. அந்த விமானம் பிரிட்டிஷ் ராயல் நேவியை சேர்ந்தது, கடற்படையை சேர்ந்தது. அந்த விமானம் தான் அந்த பயிற்சி செய்து கொண்டு வந்திருந்த போது திடீரென எரிபொருள் தீர்ந்து போகிறது. அது மட்டும் இல்லாமல் மால் பங்கன் என்ற வகையிலே மோசமான வானிலையும் இருந்ததால் ஏதோ ஒரு குளறுபடி ஏற்பட்டு உடனடியாக தரையிறங்க வேண்டும் என்றுடன் இங்கிலாந்து ராணுவ போர் கடற்படை தளத்திலிருந்து நம்முடைய ராணுவ அதிகாரி பேசி அருகில் உள்ள கேரளாவில நாங்கள் தரையிறக்கிக் கொள்கிறோம் என்று சிறப்பு அனுமதி பெற்று, அதன் பின் இந்திய ராணுவம் அனுமதி கொடுத்த பிறகு இந்திய ராணுவத்தில போர் விமானங்கள் மேலே சென்று அந்த விமானத்தை வழிகாட்டி கொண்டு கேரளாவில் திருவனந்தபுரத்திலே அந்த விமானம் இறக்கப்படுகிறது. பிறகு அந்த விமானத்தை சுற்றி பாதுகாப்பும் துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு படை வீரர்கள் போடப்படுகிறார்கள். என்றால் அந்த விமானத்தை உடனடியாக பழுது பார்ப்பதற்காக 2 சிறப்பு என்ஜினியர்கள் இங்கிலாந்திலிருந்து வருகிறார்கள். ஆனால் அவர்களாலும் அதை சரி செய்ய முடியவில்லை. உடனே இந்திய ராணுவம் சார்பிலே ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது, நாங்கள் சரி செய்து கொடுக்கிறோம், உள்ளே ஆங்கரில் கொண்டு வந்து நிறுத்தினால் நாங்கள் சரி செய்து கொடுக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் உள்ளே எடுத்து சென்ற ஆங்கரில் வைப்பதற்கு கூட இந்திய ராணுவத்திற்கோ இந்திய விமானப்படை அதிகாரிகளுக்கோ இங்கிலாந்து அனுமதி கொடுக்கவில்லை. என்றால் அதனுடைய ரகசியம், தொழில்நுட்ப ரகசியத்தை கண்டுபிடித்து விடுவார்கள். இவர்கள் இந்த விமானத்தை ரிப்பேர் செய்தால் இதனுடைய F-35 விமானத்தினுடைய ரகசியம் கசிந்து விடும், உள்ளே என்ன இருக்கிறது என்பதை அவர்கள் பார்த்து விடுவார்கள் என்பதால் அதை அனுமதி கொடுக்காமல் இருந்தார்கள். தற்போது ஒரு பெரிய அணியை அங்கிருந்து வந்து பார்த்து அதை ரிப்பேர் செய்ய பார்த்தாங்க, எதுவும் செய்ய முடியவில்லை. கடந்த 19 நாட்களாக அவரால் எதுவுமே செய்ய முடியாத சூழல் இருந்தது. இந்த நிலையில் இதை கேரளா அரசு பயன்படுத்திக் கொண்டு அவர்கள் கேரளாவை விட்டு போக இங்கிலாந்தின் போர் விமானத்திற்கு மனமில்லை. எனவே கேரளா அந்த அளவுக்கு சொர்க்க பூமியாக இருக்கு, போர் விமானத்திற்கு கூட கேரளாவை விட்டு போக பிடிக்காது என்ற அளவிலே ஒரு விளம்பரங்களையே செய்ய தொடங்கிவிட்டார்கள். அது தனியாக மிகப்பெரிய வைரலாகிவிட்டது. இங்கிலாந்து சேர்ந்தவர்கள் கூட ரசிக்கக்கூடிய அளவுக்கு அது வைரலாக சென்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்போது என்ன முடிவு எடுத்திருக்கிறார்கள் என்றால், அந்த போர் விமானத்தை F-35 இங்கிலாந்தின் கடற்படையை சேர்ந்த அந்த போர் விமானத்தை, அதிநவீன விமானம், அது கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் மதிப்புடையது ஒரு விமானமே. அந்த விமானத்தை தனித்தனியாக பாட்டாக பிரித்து பார்சல் செய்வோம் என்பார்கள். அது போன்று தனித்தனியாக பிரித்து ஒரு பெரிய போக்குவரத்து வாகனத்தை அங்கிருந்து வரவழைத்திருக்கிறார்கள். இங்கிலாந்திலிருந்து ஒரு ராணுவ போக்குவரத்து விமானம், கார்கோ விமானம் வந்திருக்கிறது. அந்த விமானத்திலே இந்த விமானத்தை பாட்டாக ஏற்றி அனுப்புவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே ஒரு வழியாக தன்னுடைய 3 வார பயணத்திற்கு பிறகு இங்கு தங்கியிருந்தது தற்பொழுது இந்த விமானத்தில் ஏற்றப்படுகின்ற காட்சிகள் வந்திருக்கின்றன நமக்கு பிரத்யேகமாக. எனவே இன்னும் ஓரிரு தினங்களில் அது இங்கிலாந்துக்கு சென்றுவிடும். அந்த போர் விமானத்தை ஏற்றுகின்ற காட்சிகள் தான் இவை. அதாவது மிக தெளிவாக ஒரு போர் விமானம் என்றால், ஒரு இங்கிலாந்து நாட்டின் போர் விமானம் இந்தியாவிலே இத்தனை நாட்கள் இருந்திருக்கிறது என்பது ஒரு குறிப்பிடத்தக்க அம்சம். இதன் காரணம் வேறாக இருக்கலாம், பழுதுக்காக நின்றது என்பது ஒரு காரணம் இருந்தாலும் மற்றொரு நாட்டிலே இன்னொரு நாட்டின் போர் விமானம் இருந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க நிகழ்வாக பார்க்கப்படுகிறது.